திமுக செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டின் ரவீந்திரன் அவர்கள் இணைந்திருக்கார். வணக்கம் ப்ரொஃபசர். நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. முன்பே அலர்ட் கொடுத்தும் மாநில அரசு தயாராக இல்லை. மத்திய மீட்பு படைகள்லாம் வந்த பிறகும் கூட மாநில அளவில் அதிகாரிகள் எல்லாம் ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த 4000 கோடிக்கு இந்த பணிகள் செய்யப்பட்டதையே அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். உங்களுடைய பதில் என்ன? அதாவது ஒரு ஒன்றிய அமைச்சர் என்கிற முறையில் அவர் சில உண்மைக்கு புறம்பான தகவல்களை அவர் பேசி இருக்கிறார். அது நான் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று சொன்னால், தேசிய பேரிடர் என்று அறிவிப்பது இல்லை என்று சொன்னால் தேசிய பேரிடர் நிதி என்பது எதற்காக ஒதுக்கப்படுகிறது? மாநில பேரிடர் நிதியை போல தேசிய பேரிடர் நிதி என்று ஒரு நிதியம் வைத்திருக்கிறீர்களே, இதை யாருக்காக வைத்திருக்கிறீர்கள்? அப்படியானால் அந்த நிதி யாருக்கு போகிறது? தேசிய பேரிடர் என்று ஒன்று அறிவிக்கப்படாத பட்சத்தில் தேசிய பேரிடர் நிதி என்று எதற்காக வைத்திருக்கிறீர்கள்? தேசியம் என்பது என்ன? மாநிலங்கள் இல்லாத தேசியம் எது? இதற்கெல்லாம் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் அல்லவா? அது எப்படி தேசிய பேரிடர் இல்லாமல் தேசிய பேரிடர் நிதி என்று ஒன்று வைத்திருப்பார்கள்? ஒன்று. இரண்டாவது, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 3 நாட்களுக்கு முன்னாலேயே அமைச்சர்களில் இருந்து அத்தனை பேரையும் அவர் தெளிவாக கூப்பிட்டு அறிவித்து பத்திரிகையாளர்களுக்கும் செய்திகளை கொடுத்து உடனடியாக அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்கு ஏற்பாடு செய்து விட்டார். நான் கேட்கிறேன், இவர் சொல்லுகிறாரே இந்த ராணுவ படை அல்லது துணை ராணுவ படை இவர்கள் எல்லாம் என்ன டெல்லியில் இருந்து சிறப்பாக அனுப்பப்பட்டார்களா? அந்தந்த மாநிலத்திலே இருக்கிறவர்களை அந்தந்த மாநிலங்கள் பாதுகாத்துக் கொள்கிறது, அந்த மாநிலங்கள் பராமரிக்கிறது. அந்த மாநிலத்திலே பேரிடர் வந்தால் போக வேண்டும் என்பதற்கான ஒரு முன்னேற்பாடு. நாங்கள் கேட்பது சிறப்பாக நீங்கள் என்ன செய்தீர்கள் என்ற கேள்வி. அவர் சொல்லுகிறார், நாங்கள் 900 கோடி. எதற்காக நீங்கள் பொய் பேசுகிறீர்கள்? 450 கோடி நீங்கள் ஏற்கனவே ஆகஸ்டில் தந்தது. சரி, இப்பொழுது பிப்ரவரியிலே தர வேண்டிய 450 கோடி ரூபாயை இப்பொழுது கொடுத்திருக்கிறீர்கள். அது மாநில பேரிடர் நிதி. நீங்கள் இந்த வெள்ளம் வந்தாலும் வராவிட்டாலும் மாநிலங்களுக்கு தர வேண்டிய சட்டப்பூர்வமானது. நான் கேட்கிறேன், கடந்த 13ஆம் தேதி தி இந்து பேப்பரிலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொடுத்த அறிக்கை வெளிவந்திருக்கிறது. என்ன சொல்லி இருக்கிறார்? குஜராத்திற்கும் ஹிமாச்சல் பிரதேசத்திற்கும் அந்த மாநில அரசு பேரிடரை ஆய்வு செய்யுங்கள் என்று சொல்வதற்கு முன்னாலேயே மத்திய அரசு ஃபண்டை நாங்கள் கொடுத்திருக்கிறோம், 987 கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் என்பது தி இந்து பத்திரிகை 13ஆம் தேதி பத்திரிகை வந்திருக்கிறது. அப்படியானால் குஜராத் மாநிலத்திற்கோ ஹிமாச்சல் பிரதேசத்திற்கோ உங்களுக்கு வெள்ளம் வந்தால் அந்த மாநில அரசு கேட்பதற்கு முன்னால் நீங்கள் ஓடி போவீர்கள். ஆனால் தமிழ் மாநிலம் எங்களது தமிழ்நாடு என்று சொன்னால் எங்கள் முதலமைச்சர் கேட்ட பிறகும் நீங்கள் செய்ய மாட்டேன் என்று சொல்லுவது மாற்றாந்தாய் மனப்பான்மை இல்லையா? நான் கேட்கிறேன், தேசிய பேரிடரில் இருந்து நீங்கள் என்ன காசு ஒதுக்கி இருக்கிறீர்கள்? ஏதேனும் ஒரு காசு இந்த மாநிலத்திற்கு தமிழ்நாட்டிற்கு நாங்கள் சிறப்பாக செய்திருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறாரா? ஒரு ஒன்றிய அரசினுடைய பிரதமரை பார்த்து முதலமைச்சர் கேட்டிருக்காரு, தகுந்த நிதி ஒதுக்கப்படும். ஆனா கேட்கிற விதம் இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்கள் கேட்கக்கூடிய விதம் சரியா அப்படின்ற கேள்வி எழுப்புறார். சார், உதயநிதி என்பவர் எங்களுடைய மாநில அமைச்சர். அவர் எந்த இடத்துல அதை பேசுறாருங்கிறத பொறுத்து தான் ஒரு வார்த்தையினுடைய வெயிட் இருக்கு. அதை புரிந்து கொள்வதற்கு இவ்வளவு ஒரு சீனியர் லீடர் அவருக்கு தெரியாதா? அண்ணாமலை பேசுவதையும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுவதையும் நாங்கள் ஒன்றாக எடுத்துக்கொள்ள முடியுமா? அண்ணாமலைக்கு என்ன இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும். நிர்மலா சீதாராமன் போன்ற மூத்த தலைவர்களுக்கு என்ன மரியாதை என்று எங்களுக்கு தெரியும். அவருக்கு தகுந்த மாதிரி தான் அதை பார்க்க வேண்டுமே தவிர அவர் என்ன சொந்தமாக காசு கேட்டார்? நான் கேட்கிறேன், எங்களுக்கு நீங்கள் தாருங்கள் என்று கேட்டிருக்கிறோம். அதற்கு அவர் நாங்க பார்த்துதான் செய்ய முடியும் என்று சொல்லலாம், தவறில்லை. ஆனால் நாங்கள் ஏதோ அவர்கள் நிறைய செய்திருப்பதை போல நான் இப்பொழுது கேட்டேனே, நீங்கள் 987 கோடி ரூபாய் முன்பணமாக கொடுத்திருக்கிறீர்கள். எப்படி கொடுத்தீர்கள் என்று நான் கேட்கவில்லை. அதுவும் இந்திய மாநிலம் தான். ஆனால் தமிழ்நாட்டிற்கு நீங்கள் நடந்து முடிந்த பிறகு, அதாவது மாநில குழு அமைத்து அவர்கள் ஆய்வு செய்யவில்லை, மத்திய குழுவை அமையுங்கள் என்று குஜராத் கேட்கவில்லை, ஹிமாச்சல் பிரதேஷ் கேட்கவில்லை. ஆனால் நீங்கள் பணம் ஒதுக்குவீர்கள். ஆனால் தமிழ்நாடு உங்களிடம் ரெக்வெஸ்ட் வைக்கும், நீங்கள் அமைச்சரை அனுப்புவீர்கள், ஆய்வுக்குழு அனுப்புவீர்கள். அது வந்ததற்கு பிறகு எங்க மாநில முதலமைச்சர் கேட்பார். காசே கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுவது ஒரு ஒன்றிய நிதி அமைச்சருக்கு அழகா? நான் கேட்கிறேன். இங்கே இருந்த பேரிடரை பார்ப்பதற்காகத்தானே நாங்கள் துணை ராணுவ படையை நீங்கள் இங்கே வைத்திருக்கிறீர்கள்.
தமிழ்நாடு மாநிலத்திற்கு என்று துணை ராணுவ படையை எதற்காக தந்திருக்கிறீர்கள்? நாங்கள் அவர்களை ஏன் நாங்கள் பராமரிக்கிறோம்? இது போன்ற ஆபத்து நேரத்தில் எல்லா மாநிலத்திற்கும் அது உண்டு. சிறப்பாக பாஜக என்ன செய்தது தமிழ்நாட்டிற்கு? எங்கள் தலைவர் சொன்னார், மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன சொன்னது? 5 நாளைக்கு முன்னாடி வருதுன்னு சொன்னதே தவிர 93 சென்டிமீட்டர் வரும் என்று சொன்னதா? 23 30 சென்டிமீட்டர் என்று சொன்னார்கள். அதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னார். 90 சென்டிமீட்டர் என்று சொல்லி இருப்பார்களே, ஆனால் இன்னும் கொஞ்சம் நாம் அலர்ட்டாக இருந்திருக்க முடியும். அதை கூட அவர் குற்றச்சாட்டவில்லை. ஒரு தவறு நடந்திருக்கிறது, அது இல்லாமல் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். பொறுப்புணர்வோடு பேசிய எங்கள் மாண்புமிகு முதலமைச்சருக்கு பொறுப்புணர்வோடு ஒரு ஒன்றிய அமைச்சர் பதில் சொல்வதை விட்டுவிட்டு ஏதோ சாதாரணமான ஒரு மாநில தலைவர் பேசுவதை போல ஒன்றிய நிதி அமைச்சர் பேசுவது வருத்தம் அளிக்கிறது. அவர் சொன்னாரே, இந்த வார்த்தைகளை போய் சொல்லுங்கள் என்று. தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக நான் சொல்லுகிறேன். உங்களுடைய குஜராத்திற்கும் ஹிமாச்சல் பிரதேசத்திற்கும் உத்தரப்பிரதேசத்திற்கும் அனுப்புகிற வேகத்தில் எங்களுக்கு அனுப்பவில்லை என்று சொன்னாலும் நியாயத்தின்பால் எங்களுக்கு தர வேண்டிய தொகையை தாருங்கள் என்று தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறார்கள் என்று ஒன்றிய நிதி அமைச்சரிடம் சொல்லுங்கள். என்ன சிறப்பாக மத்திய அரசை குற்றம் சாட்டுறீங்க. ஆனா நீங்க டெல்லிக்கு வந்தது 4 மாவட்டங்கள் வெள்ளத்துல மிதக்கிறது. டெல்லிக்கு வந்தது கூட்டணிக்காக, இந்தியா கூட்டணி கூட்டத்துக்காக. போற போக்குல பிரதமரை சந்திச்சீங்க அப்படின்றதையும் குற்றச்சாட்டா வைக்கிறேன். இல்ல, கூட்டணியில தலைவர் தான் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற நியாயம் கிடையாது. கூட்டணியிலே அங்கே இருக்கிற அண்ணன் TR பாலு கலந்து கொள்வார். நாங்கள் பிரதமரிடம் கேட்கிறோம். பிரதமர் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தந்த பிறகுதானே மாண்புமிகு முதலமைச்சர், அதுவும் அவர் பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து தானே கிளம்பி போகிறார். மக்களை பார்க்க போன இடத்திலிருந்து தானே கிளம்பி போகிறார். எதற்காக பிரதமரை பார்ப்பதற்காக அவர் அவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும்? இது என்ன கூட்டணி? இதற்கு போய் அவர் தான் பேச வேண்டுமா என்ன? அது அண்ணன் TR பாலு போன்ற மூத்த தலைவர்கள் இருக்கிறார்களே டெல்லியிலே, அவர்களே அட்டன் பண்ணினால் போதுமே. இங்க மாநிலம் இவ்வளவு இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாதா? அப்படியானால் இங்கே காப்பதற்காக 18 அமைச்சர்களை அனுப்பியிருக்கிறார். தம்பி உதயநிதி உட்பட அத்தனை பேரும் அங்கே நிற்கிறார்கள், களத்திலே நிற்கிறார்கள். அத்தனை பேரையும் அனுப்பிவிட்டு அத்தனை அரசு அதிகாரிகளிடமும் பேசிவிட்டு தான் அவர் அன்றைக்கு விமானம் ஏறி போகிறார். எனக்கு தெரியும் அவர் விமானம் ஏறுகிற போது எவ்வளவு பதற்றத்தோடு ஏறி போனார் என்று. ஆனால் அவர் 10 மணிக்காவது நம்மளை சந்தித்தார். நாம் உடனடியாக ஒரு 500 கோடி அல்லது ஒரு 1000 கோடி கேட்ட தொகையை நாம் ஒதுக்க வேண்டும் என்கிற ஒரு தாய் உள்ளத்தோடு நீங்கள் ஒதுக்கிவிட்டு பேசி இருக்க வேண்டும் மாண்புமிகு நிதி அமைச்சர். ஒரு தமிழ்நாட்டை சார்ந்தவர் என்கிற முறையில் அவர் இப்படி பேசி இருப்பது, உள்ளபடியே சொல்லுகிறேன், தமிழர்களினுடைய மனதில் காயங்களை ஏற்படுத்தி இருக்கிறார் ஒன்றிய நிதி அமைச்சர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.